இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று திருச்சபையோடு இணைந்து நாமும் புனித பெரிய யாக்கோப்புடைய திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். யாக்கோப்பு என்றால் சந்தியாகப்பர். பெரிய மாணவர்களே, நமக்கு பரிச்சயமான புனித சந்தியாகப்பர் வெள்ள குதிரையில் ஒரு படை வீரரை போல அமர்ந்து வாளோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புனிதர். இவர் எல்லா விதமான தீய சக்திகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பார் என்பதுதான் நம்முடைய தலை சிறந்த நம்பிக்கை. ஸ்பெயின் நாட்டுடைய பாதுகாவலராகவும் அந்த ஸ்பெயின் நாட்டு மன்னருக்கு சண்டையில் உறுதுணையாக இருந்தார் என்றும், அந்த சண்டையில இந்த ஸ்பெயின் நாட்டு மக்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் வரலாறு கூறுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புனித சந்தியாகப்பர் நம்மையெல்லாம் இந்த நாளில் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும்படியாய் நாம் இணைந்து ஜெபிப்போம். ஊர் காவலரை போல சிறப்பான நம் பகுதியில் சொல்லுவோமே, வெள்ள குதிரையில் வீட்டிருக்கக்கூடிய ஐயனாரை போல நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இவர் உறுதுணையாக இருக்கின்றார். வீட்டு வாசல்ல அல்லது வீட்டில் எல்லா இடங்களிலும் புனித சந்தியாகப்பருடைய அந்த படத்தை வெள்ள குதிரையில் ஈட்டியோடு வருவதை நாம் பார்த்திருக்கின்றோம். பிரியமான சகோதர சொல்லே, இன்று அவருடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் அவரை பற்றி ஒரு சில விவிலிய அடிப்படையில் சிந்திப்போம். இவர் யோவானின் உடன் பிறந்தவர், ஜெபதேவியின் மக்கள். சலோமா இவர்களின் தாய். சிலர் இந்த சலோமா ஆண்டவரின் தாய் மரியாவின் சகோதரி என்பர். அவ்வாறாயின் யாக்கோப்பும் யோவானும் ஆண்டவரின் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். இந்த இரண்டு சகோதரரும் பேதுருவுடன் ஆண்டவரின் மிக சிறப்பான நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளப்பட்டனர். சீமோன் மாமியார் காய்ச்சலால் துன்புறும் வேளையில் ஆண்டவர் அவரை தொட்டு குணமாக்கிய போதும், யாயிர் என்பவரின் இறந்த மகளுக்கு உயிர் கொடுத்த போதும், ஆண்டவர் மலையில் உருமாற்றம் அடைந்த போதும், இறுதியாக தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்த போதும் இவர்கள் அவருடன் இருந்தனர். இடியின் மக்கள் என்று யாக்கோப்பையும் யோவானையும் ஆண்டவர் அழைத்ததற்கு காரணம் இரண்டு. போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும். நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும். சமாரியர் எருசலேமை நோக்கி பயணமான இயேசுவை அவர்களின் ஊர் வழியாக போவதை தடுத்தார்கள். ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா என்று கேட்டார். கிபி 42 ஏரோது அக்கிரிப்பா மன்னனது அரசில் யாக்கோப்பு தலை வெட்டப்பட்டு இறந்தார் என்பதுதான் வரலாறு. இருப்பினும் 8ஆம் நூற்றாண்டு முதல் இவரின் திருப்பண்டங்கள் ஸ்பெயின் நாட்டில் கம்போஸ்டலா நகரில் இருப்பதாக கிறிஸ்தவ மரபு கூறுகின்றது. மத்திய நூற்றாண்டுகளில் இந்நகரில் புனித பெயரால் எழுப்பப்பட்ட பேராலயம் கிறிஸ்தவ பேராலயங்களில் ஈடு இணையற்றது. காட்சியளிப்பார்கள். யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலிடம் கேட்டு நச்சரித்தவர் பிற்காலத்தில் பேதுருவுக்கும் எப்போதுமே முதலிடத்தை விட்டுக் கொடுப்பார். யாக்கோப்போ நீண்ட நாட்கள் வாழவில்லை. எல்லோரையும் விட தனது குருதியை சிந்தி இயேசு ஆண்டவருக்கு சாட்சி பகர முந்திக் கொண்டார். பெரிய மாணவர்களே, என்று திருச்சபையோடு இணைந்து பட்டி தொட்டிகள் ஊர்கள் எல்லா இடங்களிலும் புனித யாக்கோப்புக்கு
அதாவது புனித சந்தியாகப்பருக்கு வணக்கமும் மரியாதையும் செலுத்தக்கூடிய இந்த அருமையான நாளில் ஸ்பெயின் நாட்டினுடைய பாதுகாவலராக இன்று வரையில் விளங்கக்கூடிய இவர் அந்த அரசருடைய போர் சிறப்பான விதத்தில் இஸ்லாமியருக்கும் கிறிஸ்தவருக்கும் நடக்கக்கூடிய அந்த போரில் இதோ ஸ்பெயின் நாட்டு அரசரோடு இணைந்து ஸ்பெயின் நாட்டு அரசருக்கு முன்பாகவே அந்த போரை வென்று வீர வாளோடு முடிசூடிய ஒரு அற்புதமான புனிதர். இவருடைய பரிந்துரை எவ்வளவு மகத்தானது. நாமும் இந்த புனிதரின் வழியாக தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லா விதமான எவ்வளோ பெரிய நெருக்கடிகள் இருந்தாலும், வாழ்க்கை போராட்டங்கள் இருந்தாலும், சிரமங்கள் இருந்தாலும், கடன் சுமை இருந்தாலும், தீய சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தாலும், ஒரு வார்த்தை புனித சந்தியாகப்பரிடம் ஜெபிப்போம். நிச்சயம் நமக்கு விடுதலை உண்டு, புது வாழ்வு உண்டு, நிறைவு உண்டு. நமக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவார், நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். இனி வரும் காலம் நல்ல காலமாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் இணைந்து பயணிப்போம். ஆமென்.